புறாமலை, நாகமலை, ஆனமலை போன்ற அந்த மாதிரியான இடங்களுக்கெல்லாம் போயிட்டு கடும் தவ நிலையை மேற்கொள்கிறாங்க. இப்படி காடு மலை என சுற்றி திரிந்த மஸ்தான் சாஹிப் அண்ணவர்கள் அவங்க பார்த்திங்கன்னா அந்த சாமானிய மனிதர்கள் தோட்டெல்லாம் வேறு ஒரு இறை காதல் மூலிகைதான் அவங்க தங்குவிடது எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் போய் தங்கிக்கிறாங்க. அவர்கள் வேறு எதுவுமே தெரியல. அவர்கள் வந்து குப்பை மேடில் கூட வந்து அதை வந்து கோபுரமாக நினச்சி அங்கே போய் படுத்துக்கூடிய ஒரு சூழல் இருக்காங்க. அதை பார்த்தவர்கள் அவர்களை வந்து அந்த மஸ்தான் அப்படின்னு அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் அவங்களுடைய இயற்பெயர் மருவி குணங்குடி மஸ்தான் சாஹிப் அவங்க பிறந்த ஊரையும் மற்றவை வைத்து குணங்குடி மஸ்தான் சாஹிப் என்று அழைக்கக்கூடிய சூழல் உருவானது. அது கிட்டத்தட்ட 7 வருஷம் இதே மாதிரி அவங்க வந்து சித்த நடையிலேயே போய் சுற்றிட்டு இருந்திருக்காங்க. பல இடங்களில் சென்று தவம் மேற்கொள்வதும் இறை காதலில் முழுவதுமாக இருந்த அவர்கள் 7 வருடங்களுக்கு பிறகு வடமாநிலம் பயணித்த அவர்கள் அங்கு பல்வேறு நபர்களுக்கு ஞான உபதேசம் செய்கிறார்கள். அதற்கு பிறகு சென்னை ராயப்பேட்டை பகுதிக்கு வரக்கூடிய அந்த இரணச பெருந்தகையான ஹல்ரத் ஷேக் சுல்தான் அப்துல் காதிர் குணங்குடி மஸ்தான் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் சென்னை ராயபுரத்தில் உள்ள பாபா லெப்பை என்பவருக்கு சொந்தமான முட்புதர்களும் மூங்கீர் காடும் சப்பாத்தி களியும் இருந்த அந்த பகுதியில் தங்கலானார்கள். அதனால் அவங்களுடைய மகிமையை கேள்விப்பட்ட அந்த பாபா லெப்பை அப்படிங்கிற அந்த பெருந்தகை என்ன பண்ணுறாங்கன்னா குணங்குடி மஸ்தான் சாஹிப் அன்னவர்கள் அங்கே இருப்பதற்கு தங்குவதற்கும் அவர்களுக்காக ஒரு ஹான்கா அமைத்து கொடுத்தாங்க, ஒரு தவசாலை அமைத்து கொடுத்தாங்க. அங்கேயே அவர்கள் தங்கலானாங்க. பல நேரங்களில் அங்கே யாருக்கு நீளம் படாமல் அமைதியாக மறைந்திருந்த பிறந்த இரணச பிறந்தகள் சில நேரம் தாங்கள் இயற்றிய அந்த ஞான பாடல்களை பாடிக்கொண்டே சாலையில் பயணிப்பதுமாக இருந்திருக்கிறார்கள். ஒரு முறை வந்து அங்கப்பநாயக்கன் தெருவில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதே மாமூர் என்கின்ற அந்த பள்ளிவாசலுக்கும் அப்படி பாடிக்கொண்டே வந்ததாக ஒரு குறிப்பு இருக்கிறது. மஸ்தான் சாஹிப் அன்னவர்கள் அந்த துறவு வாழ்க்கை